செழிக்க வைக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற யாரோ ஒரு மனுஷனோட போட்டி போட்டு அந்த போட்டியில் உங்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பை, உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் முழுமையாய் செய்து முடித்து நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் தேவன் தருகிறார். அதுதான் செழிப்பு. கடவுள் ஒன்றும் ஒரு போட்டி வச்சிட்டல, ரேஸ்ல உங்களை அப்படியே இறக்கி விட்டு இந்த ரேஸில் நீ முன்னாடி காட்டுறாம அவனை அப்படின்ற மாதிரி உங்களை இது பண்ணல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம போட்டி ஒன்றும் அம்பானியோட, அதானியோட, இல்லை எலன் மஸ்கோடலாம் கிடையாது. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் போட்டி போட்டு கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு போட்டியாளர் இருக்கிறார், அந்த போட்டியாளர் நான் தான். எனக்கு என் கூட தான் காம்படிஷன் இருக்கு, இன்னொருத்தரோடு கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்குள்ள கடவுள் என்ன வச்சாரோ அதெல்லாம் நான் வெளியே கொண்டு வந்தேன்னான்னு தான் பார்க்க போறேனே தவிர இன்னொருத்தரோட என்னை ஒப்பிடும்படியாய் அளவிடும்படியாய் கடவுள் என்ன பண்ணவே இல்லை, வைக்கவே இல்லை. இன்னொன்று பாருங்க, நீங்கள் யாரோ ஒருத்தரோட பெரிய ஆள் ஆகணுன்றது இல்லை. நீங்கள் முதல்ல பொருளாதார தன்னிறைவை நீங்கள் அடைந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பனாக, தாயாக, உங்கள் வீட்டின் தேவைகளை எல்லாம் முழுமையாய் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக, இந்த கடனும் இல்லாத ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு நல்ல வீடு, நீங்கள் போவதற்கு ஒரு ஏற்ற வாகனங்கள், இன்னும் கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம், திட்டம் உங்கள் உள்ளத்தில் கொடுத்துருக்காருன்னா அதை செய்யறதுக்கு வேண்டிய காரியங்கள், இது எல்லாம் இருக்கிறது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம். 100க்கு 100 வேதவசனம் சொல்லுது பாருங்க. யாபேஸ்ன்ற ஒரு மனுஷன் இருந்தான், அவன் கடவுளை நோக்கி பார்க்கிறான், கடவுள் அவனை ஆசீர்வதிச்சார். அவன் உலகத்திலே பெரிய பணக்காரனானா அப்படின்றது இல்லை. ஆனா வேதவசனம் இப்படி பதிவு செய்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். நீங்க ஒரு பின்னணியிலிருந்து வர்றீங்க, உங்க குடும்பத்துல நீங்க தான் இயேசுவை விசுவாசிச்சு நீங்கள் வரீங்க, ஒரு ஊரில் இருந்து நீங்கள் வரீங்க. ஒன்று ரொம்ப கன்ஃபார்முங்க. என்ன கன்ஃபார்ம் தெரியுமா? கடவுளை நம்பாத பின்னணியிலிருந்து கடவுளை நம்புகிற ஒரு நபராக நீங்கள் மாறி அவருடைய பாதைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு, அவருடைய வழியை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா ஒன்று ரொம்ப கேரண்டி, உங்கள் சொந்தங்களை விட தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார்.